வணக்கம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைய பொழுது ஜித்ரா ஏரியால நம்ம மண் எடுக்க வந்திருக்கோம். இங்குள்ள கோயில்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க செக் அவுட் பண்ணலாம். இந்த வேளையில இந்த ஏற்பாடு செஞ்ச BK அவர்கள், அதாவது புகவாய் காஸ் மித்ரி பசாக்கடா B குமரேசன் அவர்களுக்கும் அதே நேரத்துல மணி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இன்னைக்குள்ள இந்த கோயில்களை நம்ம செக் அவுட் பண்ணுவோம். ஜித்ரா டவுனுக்கு வந்தீங்கன்னா ஒரு மெயின் ரவுண்ட் அபவுட் இருக்கும். அந்த ரவுண்ட் அபவுட்க்கு முன்புறம் உள்ளது தான் இந்த ஆலயம், ஸ்ரீ உக்ர வீரசிங்க வீரம்மா காளியம்மன் தேவஸ்தானம். இந்த கோவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கோவிலா இருந்துச்சு. பிறகு இந்த நிர்வாகம் எடுத்து நடத்திய திறமையினால இந்த கோவிலுக்கு தனி அம்சமே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா ஜித்ரா வட்டாரத்து வந்தீங்கன்னா இந்த அம்மனை நீங்க மனம் உருகி வேண்டிட்டு போங்க, உங்க காரியம் கைகூடும். தற்பொழுது நான் எடுத்த மண்ணிலே இந்த மண்ணு தான் மிக மிக கடினமான மண்ணு. அறவே வரல, வெறும் வேறு மட்டும் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வேரை நான் சேமிச்சு வச்சிருக்கேன். இந்த வேறு எனக்கு ஒரு உகந்தமான ஒரு பவர் கொடுத்துருச்சுன்னு சொல்ல முடியும். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புக்கெட் கையெழுத்தாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐயனை சந்திச்சுட்டு தான் போயிருப்பீங்க. இவர் ரோட்டு ஓரத்திலே இருப்பாரு. ஐயன் பேர் ஸ்ரீ மகா முனீஸ்வரர். இவரோட ஆலயம் பாயாக்கமுத்திங்கள இருக்கு. கண்டிப்பா இவரோட பெருநாட்கள் கலந்துக்குங்க. எனக்கு இவரோட ஒரு புடி மண்ணு செம்பருத்தி மரத்துல இருந்து கிடைச்சது. இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புக்கே காயுத்தான் போகிறதுக்கு முன்னாடி சங்லூன் என்ற ஒரு டவுனை பார்ப்பீங்க. அங்கே ஒரு பெரிய பெட்ரோனாஸ் இருக்குது. பெட்ரோனாஸ் பின்னாடி தான் இந்த மகாமாரியம்மன் ஆலயமே இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சங்லூன் தமிழ் பள்ளி இருக்குது. இந்த ஆலயம் எனக்கு மிக மிக ஸ்பெஷலான ஒரு ஆலயம். காரணம், எனக்கு முதல்ல போஸ்டிங் நாப்போவில் கிடைக்கும் போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த கோவில் தான் போயிட்டு நாங்கள் தேவாரமும் பஜனையும் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் இந்த கோவிலோட திருமண் எடுக்கிற போது ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். மிக மிக கருப்பான ஒரு சாயில், அதுவும் பூக்குழியில இந்த மாதிரி கருப்பான சாயில் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ மெதுசா, அவ்வளோ அழகா, அவ்வளோ திவ்யமா இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாப்போ இடத்துல ஒரு மகாமாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோவில் எக்ஸாக்ட்லி ஒரு எஸ்டேட்குள்ள இருக்கு. இந்த எஸ்டேட்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வீடு வாங்கி நிலம் வாங்கி அதே நேரத்தில் ஊரை விட்டும் போயிட்டாங்க. ஆனா இந்த கோவில் மட்டும் அந்த நிலத்துல இருக்கிற ஒரு மேனேஜர் பாதுகாத்துக்கிட்டு வராரு. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அம்சமா இருக்கு. மேபி ரொம்ப காலமா மக்கள் வராம இருக்கிற வசி இந்த கோவிலோட பவர் இந்த பூமி முழுக்க பரவி கிடக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நாப்போ ஏரியாவுக்கு போனீங்கன்னா இந்த அம்மனை ஒரு தடவை தரிசிச்சுட்டு வாங்க. இவங்க கிட்ட ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கு, அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஊர் மக்களாகிய நீங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வாங்க. உங்க அம்மன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேற்பட்ட பழமையான ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் பாயாக்கமுத்திங் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில். இந்த கோவில் எக்ஸாக்ட்லி முதல்ல உள்ள முனீஸ்வரர் ரோட்டுக்கு எதிர்த்தாப்படி தான் இந்த கோயிலே இருக்கு. முன்பு இது எஸ்டேட் வட்டாரமா இருக்கிற கோவில் ஒரே நிலத்துல இருந்துச்சு. பிறகு புக்கே கைத்தாங் போற ரோடு உருவாக்கின கைட ஐயன் அந்த புறத்துல இருக்காரு, அம்மா இந்த புறத்துல இருக்காங்க. இந்த கோவிலோட வளமும் கோவிலுக்கு வந்த பிறகுதான் தெரியும். எஸ்டேட் மக்கள் இன்னமும் இந்த கோவில வளம் வலிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க நாப்போ ஏரியா இல்லாட்டி கமுத்திங் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த கோவில ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. இந்த கோவிலோட மண் எடுக்கும் போது கடினமா இருந்துச்சு. பட் மனம் உருகி கேட்க அவங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியம். சாமி கிட்ட உள்ள ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாக்கா, மாநில சுல்தான் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி லீவை முன்னிட்டு இங்கே கிடா வெட்டி வேடிப்ப சாமியை அழைச்சி மக்களுக்கு அந்த சாட்டாடி நிகழ்வு நடைபெறும். இந்த சாட்டாடி எதுன்னு கேட்டாக்கா, மக்களுக்கு வேண்டியிருப்பாங்க, சில குறைகளால் வேண்டியிருப்பாங்க. அதனால் வேண்டி இந்த இடத்துல சாட்டாடி வாங்கினாக்கா கெட்ட இதெல்லாம் விலகி அவங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சமான வாழ்க்கை அமையன்ற ஒரு நம்பிக்கை. இது ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலை நம்ம பாயாக்கமுத்திங் மாரியம்மன் கோயில் நிர்வாகம், இந்த வேடிப்பம் கோயில், மகா மாரியம்மன் ஆலயம் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்தை அவங்களுடைய நிர்வாகத்தில் தான் இதை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். தற்பொழுது வெடியப்பன் சாமியோட கோவில் தான் ஸ்ரீ மகாமாரியம்மன் பாயாக்கமுத்திங்கோட ஆத்தாங்கரையே. இங்க இருக்கிற மக்கள் இந்த கோவில் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. இங்க சாட்டடி நிகழ்ச்சி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா. 3 கோயிலோட டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜித்ரா
ரவுண்ட் அபவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீரம்மா கோவிலுக்கு எதிர்ப்புறமே இன்னொரு கோவிலுக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தோட இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது இந்த மரம் 250 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரமே. இந்த மரத்தில் இருக்கிற சக்தி இந்த மண்ணுக்குள்ள வைப்ரேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இந்த வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வட்டாரத்துக்கு வந்து இந்த சாமியை கும்பிடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கோவிலுக்கும் உதவிகள் தேவைப்படுது. அதே நேரத்தில் இந்த கோவிலை இன்னும் பராமரிக்கிறாங்க. இந்த கோவில் மெயினாக இருக்கிற வீரம்மாவோட ஆத்தாங்கரையாக இப்போ திகழ்கிறாங்க. இந்த வேளையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். ஜென்னான் மாரியம்மன் சொன்னாலே சித்ரா வட்டாரில் பலருக்கும் தெரியும். காரணம், இந்த அம்மன் ரோட்ல ஒரு பெரிய மரத்தில் இருந்திருக்காங்க. அந்த மரத்தை வெட்ட முடியாம JKR தத்தளிச்சும் போது ஒரு கரக பூசாரியை கொண்டு வந்து இந்த அம்மனை இடம் மாத்தி ஒரு பெரிய நிலத்துல வச்சிருந்தாங்க. இடம் மாறினாலும் தடம் மாறாம இந்த அம்மன் நல்ல ஒரு அம்சமான ஒரு இடத்துல விசாலமாக உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மன் கோவிலை நீங்க கண்டிப்பா வந்து வணங்க வேண்டியது இருக்கு. இந்த அம்மன் பூக்குழியிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமா கருதுறேன். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜித்ரா மக்களுக்கும் ஒரு தனி முருகர் கோயிலே இருக்குன்னு சொல்ல முடியும். இது தானாமேரா முருகர்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த கோயில்ல பல விசேஷமான விழாக்களும் நடக்கும். அதுவும் குறிப்பா பொதுமக்கள் ஆகிய நீங்க மாசி மாக நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். இங்க பெரும் விசேஷமாக நடக்கும். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள ஜித்ரா பயணத்துல இறுதியான கோவில் 10வது கோயில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் தாமன் டத்தோ ஓஸ்மான் ஆரோஃப்லேருந்து தான் மண்ணெடுக்க வந்திருக்கேன். இந்த கோயில் பக்கத்திலே ஒரு தமிழ் பள்ளியும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கோவில் தனியாவே அம்சமாக அமைஞ்சிருக்கு சொல்ல முடியும். அந்த கோவில் வந்து படியேறி கொஞ்சம் உயரமா கட்டியிருக்காங்க. அந்த உயரத்துக்கு எடுத்த வாழ்வும் உயரமா இருக்கிறதுக்காக படியேறி வரணும்னு சொல்லி அம்மனோட உத்தரவாதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து பலவிதமான திருக்கல்யாணம் நடந்திருக்கு. இந்த வேளையில பூக்குழியிலேருந்து எனக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்த ஆத்தாளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஜித்ரா வட்டாரத்தில் நம்ம சுப்பிரமணிய அண்ணன் கூட தான் வந்து கோயில் மண் எடுக்க போயிருந்தோம். ஸோ இந்த வேலையில் அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் பி குமரேசன், அதாவது புகாவிகாஸ் மந்திரி பசாக்கிட்ட அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட அரேஞ்ச்மெண்ட் வழியாக எல்லா கோயில் தரர்கிட்ட அவர் பேசி இந்த ஒரு உத்தரவாதம் வாங்கி கொடுத்தாரு. ஈஸியாக வித்தின் 4 hours வந்து இடத்துல 10 கோயிலோட மண் எடுக்க முடிச்சு. நன்றிண்ணா, உங்களுக்கு நன்றி. உங்களை அடுத்தடுத்த எபிசோட் சந்திக்கிறேன்.